ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிரின்சஸ் கட் போட பிடிக்குமா? ஆனால் கட்டிங்கில் சொதப்புறீங்களா? உங்களுக்கு தான் இந்த டிப்ஸ். இது பிரின்சஸ் கட் ப்ளவுஸ், ஆனால் நார்மல் கட்டிங்கில் போட்டது. அது எப்படி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக எப்படி ஃப்ரண்ட்டு கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் போட்டிக்கோங்க. இதில் எந்த பிரின்சஸ் கட்டுமே நம்ம போடலை. இதை இதே மாதிரி எப்படி நம்ம பிரின்சஸ் கட்டாக கொண்டு வர்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சூப்பரான டிப்ஸு, நீங்கள் கவனமாக பார்த்து கற்றுக்கோங்க. ஏற்கனவே சென்டர் டாட்டுக்காக ஒரு நாச்சு நம்ம போட்டிருப்போம். அதை மெயின் பண்ணி நீங்கள் சென்டர் டாட் முதல்ல பிடிச்சிக்கோங்க. சென்டர் டாட் இது குட்டி சைஸ் ப்ளவுஸ் தான், ஒரு 30 சைஸ் ப்ளவுஸ் தான். அதனால் சென்டர் டாட் ஒரு 3/4 இன்ச்சு நான் பிடிச்சிருக்கேன். இந்த 3/4 இன்ச்சில் போட்டு, ஆனால் ஹைட்டு 2 இன்ச்சு தான் நீங்கள் வைக்கணும். 2, 3 அந்த இன்ச்லாம் இந்த இதுக்கு நீங்கள் வைக்கக்கூடாது. ஹைட்டு கம்மியாக வைங்க. இப்போது 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நம்ம எப்போவும் போல் டாட் போட்டு இதை எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி சொல்கிறது, இந்த உயரத்தை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டாம். 2 இன்ச்சு தான் மேக்ஸிமம். இப்போது எப்போதும் போல் ஹூக் டாட்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம். அதாவது செகண்ட் டாட். பிரின்சஸ் கட் பொதுவில் போடுறவங்க இந்த செகண்ட் டாட் பிடிக்கிறது இல்லை, ஆனால் இது பிடிக்கணும். ஏன்னா அப்போ தான் அது ஃபிட்டிங் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். செகண்ட் டாட்டை நம்ம இப்போ போட்டுக்கலாம். அதை ஒரு மினிமமான ஹைட்டில் போட்டுக்கலாம். ஒரு 2, 2.25 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் செகண்ட் டாட்டை நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த ரெண்டுமே எப்போவும் போலயே போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. போட்டு கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்தாட்டு அடுத்து 3வது டாட், அதாவது ஆர்ம் டாட். இந்த டாட்டில் நீங்கள் கவனிக்கணும். இதுதான் நம்ம பிரின்சஸ் டாட்டாக கொண்டு வர போகிறோம். இதை நீங்கள் நான் காமிக்கிறேன்ல அதே மாதிரியே பிடிங்க. இப்படி பிடிச்சிருக்கீங்களா? சென்டர் டாட்டில் ஒரு பெண்டு, அதாவது அழகாக அதை வளைச்சி இப்படி பிடிச்சி அதை விரலை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி எடுத்துகிட்டு வாங்க. இந்த பக்கமும் ஆமையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. சரிங்களா? அதாவது ஆம் ஹோல் பக்கமும் அப்டவுன் இருக்கக்கூடாது. இப்போ இந்த டாட்டை நான் பிடிக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த விரலில் அந்த பெண்டு வச்சு குட்டி குட்டியாக அப்படி நகர்த்துங்க. தெரியுதா உங்களுக்கு? அதே போல் இந்த கையை வச்சு ஆம் பக்கமும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு இடம் கிடைக்கும் இல்லையா? அதில் நம்ம டாட் போட ஆரம்பிச்சிக்கலாம். அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு நீங்கள் என்னால் வெளியே எடுப்பீங்க இல்லையா? கட் பண்ணி இடையில அப்படி கட் பண்ணி நீங்கள் வெளியே எடுக்கக்கூடாது. அதை அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. இதில் தான் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த இடத்துல உங்களுக்கு அதில் ஒரு வி மாதிரி தெரியுது இல்லையா? பெண்டு. இந்த பெண்டை நீங்கள் அந்த டாட்டில் கொண்டு வரக்கூடாது. நான் இப்போ வரைஞ்சி காமிக்கிறேன் பார்த்தீங்களா? அப்படி ஒரு அழகான வளைவு தான் அந்த இடத்துல வரணும். அதே போல் கீழே துணியும் சிக்கிக்காமல் இருக்கணும். அதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நான் தைக்கிறேன் பாருங்கள், அதே மெத்தேட் தான். அந்த இடத்துல வரும்போது அப்படியே வளைச்சி ஃபஸ்ட் டாட்டில் கொண்டு நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துருங்க. சரிங்களா? நான் கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். அழகாக கொண்டு அப்படியே எடுத்து விட்ருங்க. கீழே துணி சிக்கிக்காமல் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது உங்கள் பொறுப்பு. இப்போ எடுத்துக்கலாமா? முடிச்சு எடுத்தாச்சு. இப்போ காமிங்க. கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அந்த இடம் எப்படி அழகாக அந்த வீ கட்டை விட்டாச்சு. அந்த பெண்டை முக்க விட்டாச்சு. அழகாக பெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த இடம் அழகாக செஸ் மாதிரி அப்படி வரும். சரிங்களா? வந்தாச்சு. இப்போ திருப்பி பாருங்கள். அழகாக வந்திருக்கு பாருங்கள் பிரின்சஸ் கட். நீங்கள் பிரின்சஸ் கட் கொடுத்தா கூட இவ்வளோ அழகாக வராது. இதில் கொடுத்துருக்க குட்டி குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.